ஐக்யூ மாடல். இதுக்கு வந்து இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா, பேட்ரி வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. பேட்ரி பல்ஜானதில் பேக் டோரே கழண்டு வந்துருச்சு. ஐக்யூவை பொறுத்தவரையும் விவோ பிராண்டு தான் ஐக்யூ மாடல். சரி, இதுக்கு எப்படி ஒரு பேட்ரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதே மெத்தட் தான் விவோக்கும், ஓப்போக்கும், ரியல்மிக்கும். சரி, பேக் டோர் ஏற்கனவே இது பேட்ரி பல்ஜானால கழண்டு வந்துருச்சு. இல்லை பேட்ரி பேக் டோர் கழண்டு வரலைன்னா எப்பவும் போல் பேக் டோரை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். எல்லா ஸ்க்ரூவும் நம்ம கழட்டியாச்சு. பேக் டோரை கழட்டினதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டியாச்சு. இப்போ வந்து சிம் அவுட்டரை நீங்கள் வெளியே எடுங்க. சிம் அவுட்ரு எங்கே எடுத்தீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்கள் நகமோ இல்லாட்டி ஓப்பனரோ யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்பு போகுது. டபக்குன்னு இழுத்துறக்கூடாது. இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்டீல் பிளேட்டை நீங்கள் வெளியே எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு இருக்குது, கனெக்ட் ஆகிருக்கு. இது லைட்டாக தூக்குனிங்கன்னா கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் பேட்டரியோடைய ஸ்ட்ரிப். லைட்டாக தூக்குனிங்கன்னா அது கலந்து வந்துடும். இந்த கார்னரில் வச்சு லைட்டாக நகம் வச்சு அப்படி தூக்குனிங்கன்னா வந்துடும். நகம் இல்லைன்னா ஓப்பனரை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துல ஓப்பனரை யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பிளாஸ்டிக் ஓப்பனரை தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஓப்பனரை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்டீலு டியூசரோ இல்லை ஸ்டீல் ஓப்பனரோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்று நகத்தை வச்சு யூஸ் பண்ணி தூக்குங்க பேட்டரியை. அப்படி இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக் ஓப்பனர் இருக்கும், அதை வச்சு லைட்டாக நகர்த்திட்டிங்கன்னா பேட்டரி ஸ்ட்ரிப்பை நம்ம கழட்டிக்கலாம். ஜஸ்ட்டு நகை வச்சு தூக்குனாலே கழண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கும் க்ரீன் கலரில், அதை பிடிச்சி இழுத்துட்டிங்கனாலே இந்த பேட்ரி வந்து கழண்டு வந்துடும். சில மாடலில் டைட்டாக இருக்கும். இது ஏற்கனவே பேட்ரி பல்ஜானால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரியை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற கம்பெனி பார்த்திங்கன்னா மொபைலாங்கிற ஒரு ப்ராண்டு. இது என்ன அப்படின்னா 1 இயர் வாரண்டி வரும். ப்ளஸ் சார்ஜும் அதே மாதிரி ஒரிஜினல் மாதிரியே நல்லா சார்ஜ் நிற்கும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா விவோ பேர்லேயே அப்படியே வரும், ஆனால் டூப்ளிகேட் பேட்ரி வரும். இன்னொன்று கேர் ஓஜினே விவோ சேம் இப்படியே கிடைக்கும் மார்க்கெட்டில். பட் என்னென்னா அதுக்கு வந்து வாரண்டி தரமாட்டாங்க. நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மீண்டும் பேட்ரி பல்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரிட்டர்ன் கிடைக்காது. அப்புறம் வேறு ஏதோ பிராண்ட் எடுத்தாலும் அவங்க 6 மாதம் வாரண்டி தருவாங்க. பட் என்னென்னா பல்ஜ் ஆகிட்டா வாரண்டி கிடைக்காது. ஆனால் மொபைலை பொறுத்த வரையும் என்ன அப்படின்னா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். 100 ரூபா 200 ரூபா பேட்டரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாடலை பொறுத்து. ஆனால் என்னென்னா 1 இயர் வாரண்டி. பேட்ரி எவ்வளோ பல்ஜ் ஆனாலும் அவங்க புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேறு பேட்ரி தந்துடுவாங்க. அதனால் நம்ம மொபைலா பிராண்டை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஏதோ மாடலுக்கு பேட்ரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் மொபைலாக போகிறது என்னை கேட்டால் பெஸ்ட். என்ன அப்படின்னா சார்ஜும் பக்காவாக இருக்கும். பட் என்னென்னா வாரண்டி நமக்கு பிரச்சனையே இல்லை. 1 இயருக்குள்ளே எப்போ பல்ஜ் ஆனாலும் இந்த பேட்ரி வந்து வேறு புதுசு தந்துடுவாங்க. சரி, இப்போ இதுக்கு மேலே பேட்டரிக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் இருந்தது. அந்த ஸ்டிக்கரை மெதுவாக உரிச்சு விட்டுட்டேன். இந்த ஸ்டிக்கரை உரிக்கும்போது ரொம்ப வேகமாக பிரிச்சிடக்கூடாது. இந்த ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக அந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டு எப்பவும் போல் பேட்டரியை வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த பொசிஷனில் வைக்கிறோம். பேட்ரி இப்படி மாட்ட முடியாது. அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரிப்பு இப்படி கொண்டு வந்து அதோடைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். அதே பொசிஷன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரியோடைய ஸ்ட்ரிப்பு
கனெக்டர் வந்து லாக் ஆயிரும். ஐக்யூ பார்த்திங்கன்னா விவோ பிராண்டு. அவங்க விவோ பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே விவோட தான் இருக்கும். சாஃப்ட்வேர் மட்டும் ஐக்யூன்னு வரும். இப்போ இந்த மொபைலை நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் போடக்கூடாது. போட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சரியாக வேலை செய்யாது. அதனால் மீண்டும் ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா பேட்டரி கழட்டி போடணும். நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். சில மாடல்கள் என்னென்னா டைரெக்டாக பேட்டரியை கழட்டும் போது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரியை கழட்டுறது பெஸ்ட். நீங்கள் ஆனில் இருக்கும்போது பேட்டரி கழட்டிங்கன்னா திடீர்னு கரெக்டாக இருக்க கூட நிறைய சான்சஸ் இருக்குது. பேட்டரி புதுசாக வாங்கினதுக்கப்புறம் ஆனில் சார்ஜ் ஏறுதா ஆஃபில் ஏறுதான்னு ரெண்டையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். புது பேட்டரி போடும்போது ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி போட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போடுங்க. ஆஃபில் சார்ஜ் ஏறணும், அதுக்கப்புறம் ஆன்லேயும் சார்ஜ் ஏறணும். இப்போ இது ஆனில் சார்ஜ் ஏறுது. இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டிட்டு ஆஃபில் சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ணுவோம். ஆஃபில் சார்ஜ் ஏறுதான்னு பார்ப்போம். இப்போ ஆஃப்லேயும் சார்ஜ் ஏறுது, ஆன்லேயும் சார்ஜ் ஏறணும், ஆஃப்லேயும் சார்ஜ் ஏறணும். அப்படின்னா அந்த பேட்டரி ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட்டை எப்போ கனெக்ட் பண்ணும் பொழுதும் உங்கள் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். அந்த பொசிஷனில் வச்சு அந்த கனெக்டரை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிரும். இப்போ எப்பவும் போல் நம்ம ஸ்க்ரூஸ் பண்ணி பேக் டோர் ஒட்டிடுவோம். இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். பேக் டோரில் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பேக் டோரை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான்.